Hello students, welcome to my channel. என்ன பார்க்கணும்னா 11th accountancyல chapter 8ல illustration sum 3 பார்க்குறோம். when balance as per cash book shows overdraft, அதாவது overdraft வச்சு போட சொல்லியிருக்காங்க. இப்போ overdraft அப்படின்னாலே கடன், பேங்க்ல கடன் இருக்கிறதா அர்த்தம். அது என்னன்னா நம்ம வந்து அப்படியே நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கேஷ் புக்கு போடுவோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம போடணும். அதாவது ப்ளஸ் பண்ணுற இடத்துல இங்கே வந்து overdraft அப்படின்னு இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணுற இடத்துல ப்ளஸ் பண்ண போகிறோம். From the following information, prepare bank reconciliation statement as on 31st December 2017 to find out the balance as per bank statement அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ஃபார்மேட் பார்த்தோம் ஃபஸ்ட்டு சம்க்கு. அவங்க ஃபார்மேட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, when balance of cash book or bank statement கொடுத்துருந்தாங்கன்னா இப்படி தான் போடணும், எதெல்லாம் வந்து ஆட் பண்ணணும், எதெல்லாம் வந்து லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நம்ம ஓவர் டிராஃப்டில் போடும்போது அப்படியே ஆப்போசிட் பண்ணணும், இதெல்லாம் லெஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, அதுதான் ஒரு டிஃப்ரெண்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக் எவ்வளோ இருக்குது, 10,000. அப்போது ஹெட்டிங் போட்டுக்கிங்க பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் ஆன் 31st December 2017. ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக்கில் எவ்வளோ இருக்குது, 10,000 இருக்குது. ஓகேவா, ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா பேங்க்கில் கடன் இருக்கதா அர்த்தம். பட் எவ்வளோ இருக்குது, 10,000 இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு செக் டெபாசிட்டட் பட் நாட் எட் கிரெடிட்டட். செக்கை வந்து என்ன பண்ணிட்டோம், டெபாசிட் பண்ணிட்டோம், பட் நாட் எட் கிரெடிட்டட். இது வந்து ஒரிஜினல் மெத்தடில் என்ன பண்ணுவோம், நம்ம செக்கை டெபாசிட் பண்ணி ஆனால் கிரெடிட் ஆகலை. அப்போது இதை வந்து என்ன பண்ணுவோம்னா லெஸ் பண்ணுவோம். இப்போது நம்ம ஆப்போசிட் என்ட்ரிங்கிறதுனால என்ன பண்ண போகிறோம், இதை ப்ளஸ் பண்ண போகிறோம். எவ்வளோன்னு பாருங்கள், செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் 5,000. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். செக்கை வந்து இஷ்யூட் பட் நாட் எட் ப்ரெசன்ட் ஃபார் பேமெண்ட். அதாவது செக்கை வந்து இஷ்யூ பண்ணிட்டோம், பேமெண்ட்டுக்காக அது வந்து ப்ரெசென்ட் ஆகலை. இதை வந்து என்ன பண்ணுவோம், எப்போதுமே ஆட் பண்ணுவோம். இந்த சைடு இதில் வந்து ஆப்போசிட் என்ட்ரிங்கிறதுனால என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். -1000. அப்போ லெஸ் ஐட்டத்தில் செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட் 1000 அப்படின்னு என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பேமெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் த கஸ்டமர் டைரக்ட்லி பை த பேங்க். அதாவது பேங்க் மூலிமா பேமெண்ட்டை வந்து நம்ம ரிசீவ் பண்ணிடுவோம் கஸ்டமர்ட்டேருந்து. அது எப்போதுமே என்ன பண்ணுவோம், ஆடில் போடுவோம். இப்போது இங்கே என்ன பண்ணுவோம், ஆப்போசிட் என்ட்ரிங்கிறதுனால லெஸ்ஸில் போடுறோம். பேமெண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் த கஸ்டமர் டைரக்ட்லி பை த பேங்க் 500. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் டெபிட்டட் பை பேங்க். ஓவர் டிராஃப்ட் அப்படின்னாலே கடன் தான். வந்து கடனுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டுக்கிட்டே வராங்க பேங்க்லேருந்து. இப்போ இதை என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணிகிட்டே வருவோம் ஒரிஜினல் மெத்தடில். இது ஆப்போசிட் மெத்தட் அப்படிங்கிறதுனால என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் டெபிட்டட் பை பேங்க் 1000. நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ராங்லி டெபிட்டட் பை பேங்க். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் ராங்லி டெபிட்டட் பேங்க்லேருந்து, அதாவது ராங்காக வந்து டெபிட் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அதை மைனஸ் பண்ணி காமிப்போம். இப்போது ஆப்போசிட் என்ட்ரி என்ன பண்ண போகிறோம், ஆப்போசிட் எண்டில் ஆட் பண்ண போகிறோம். அமௌண்ட் ராங்லி டெபிட்டட் பை பேங்க் 300. இப்போ வந்து ஓவர் டிராஃப்ட் எவ்வளோ கேஷ் புக்கில் இருந்துச்சு, 10,000 இருந்துச்சு. ஆட் ஐட்டத்தில் எவ்வளோ இருக்குது, 5,000 + 1,000 + 300. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 6,300 வரும். இந்த 6,300லேருந்து 10,000 ஆட் பண்ணிங்கன்னா 16,300. லெஸ் ஐட்டத்தில் என்ன போட்டிருக்கோம், 1,000 + 500 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இந்த 16,300லேருந்து 1,500 லெஸ் பண்ணிங்கன்னா 14,800. இதுதான் என்னது, ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். இங்கே கேஷ் புக் போட்டிருக்கோம், அதனால் ஆப்போசிட்டில் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஓகேவா, சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.